அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பள்ளிகளை எப்பொழுது திறப்பது அப்படின்ற குறித்து நாளை, அதாவது நவம்பர் 12ஆம் தேதி தமிழக முதல்வர் அறிவிப்பார் அப்படின்னு KA செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்திருக்கார். மேலும் அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சார், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவர் நேற்று என்ன அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து நாளை தமிழக முதல்வர் அறிவிப்பு வெளியிடுவார் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள சிறுவலூர் வேட்டைக்காரன் கோயில் அருகே இரு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் 400க்கும் மேற்பட்ட சங்க உறுப்பினர்களுக்கு தீபாவளி போனஸ் அமைச்சர் KA செங்கோட்டையன் செவ்வாய்க்கிழமை வழங்கினார் அப்படின்ற ஒரு நியூஸ் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அமைச்சர் அளித்த பேட்டி, பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி நாளை நவம்பர் 12 அறிவிப்பார். 16,300 மாணவர்கள் நீட் தேர்வில் பயிற்சி பெற ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ள நிலையில் 5,18,000 மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் இருந்து அரசு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பள்ளிகளில் சீருடைகள், ஷூ, ஸ்நாக்ஸ் தயாராக உள்ளன. மாணவர்கள் விரைவில் வழங்கப்படும். தமிழகம் முழுவதும் 45% பெற்றோர்கள் கருத்து கேட்பு கூட்ட முகாமில் கலந்து கொண்டனர். பார்த்தீங்கன்னா 45% பெற்றோர்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 55% பேர் கலந்து கொள்ளலை. அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு நியூஸ் போட்டிருந்தோம். இந்த 45% கலந்து கொண்டவங்களில் 60%க்கு மேற்பட்டவங்க திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. அது அவருடைய கருத்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அது முதல்வருடைய முடிவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்ட இது குறித்து முதல்வர் ஆலோசனை செய்து பள்ளிகள் திறப்பு குறித்து நவம்பர் 12ஆம் தேதி அறிவிப்பார். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே தமிழக அரசின் நிலைப்பாடு அப்படின்ற உறுதியும் கூறியிருக்கார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே அறிவிக்கப்படும். தேங்க்யூ.